Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sound Sounds Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத பற்றி நம்ம எஸ்எம்சி பேஸ்ட் அனலைசிஸ் பண்ணி நம்ம இந்த யூடியூப் சேனலில் ப்ரீ மார்க்கெட்டாக நம்ம அப்டேட் வந்து பாஸ்ட் 2.5 இயர்ஸாக நம்ம பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட ஆஃப்லைன் பேட்ச் வந்து கம்மிங் அக்டோபர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 to 7 வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம வந்து என்ன கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக நான் வந்து எடுத்து அப்லோட் வந்து பண்ணுறேன் யூடியூப்பில். ஸோ இப்போவே வந்து ஸ்லாட்லாம் புக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்லாட் மட்டும்தான் நான் எடுப்பேன். ரொம்ப ரஷ் பண்ணிக்க மாட்டேன். மினிமம் ஸ்லாட் மட்டும்தான் இருக்கும். ஸோ எங்கள் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். கம்மிங் அக்டோபர் 1 7 வரணும். ஓகேங்களா? ஸோ இதில் என்டையர் கோர்ஸை இது ஆக்சுவலாக இந்த 7 டேஸ்ன்றது நமக்கு பத்தாது. ஓப்பனாக சொல்கிறேன். 7 டேஸ் அப்படின்றது நமக்கு பத்தாது. பட் அதிகமான டேஸும் நம்மளால் எடுக்க முடியாது. ஸ்டூடெண்ட்டுக்கும் ப்ரெஷர் தான், எனக்கும் ப்ரெஷர் தான். அதனால் கோர்ஸை அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். கோர்ஸ்லேருந்து எதையும் நான் எடுக்கல. டைமை கம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஒரு நாள்லேயே நம்ம கோர்சஸ் நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா மார்னிங்கில் இருந்து நைட்டு வரைக்குமே ஃபுல்லாக நாலேஜபிளாக தான் போகும். அப்பப்போ ரெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். கம்ப்ரெஸ் பண்ணிருவோம். அப்புறமா 5 டேஸில் வந்து நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி முடிச்சுருவோம் கிளாஸை. இந்த கிளாஸில் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எம்சி பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கும். ட்ரூ எஸ்எம்சி. எல்லாரும் எடுக்கிற மாதிரி எஸ்எம்சி கிடையாது. ட்ரூ எஸ்எம்சி வந்து இருக்கும். இதில் ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் ரீடிங் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சர் ரீடிங்கை ஃபோக்கஸ் பண்ணிட்டாலே நமக்கு வந்து 1:100 எடுக்கிறதுலாம் ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் ரீடிங்கை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்புறம் இதெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறமா நம்ம லிக்விடிட்டி பேஸ்டான இன்ட்ராடேஸ் வந்து எடுப்போம். அப்புறம் ஸ்கேல்பிங் வந்து ரொம்பலாம் இருக்காது. ஒரு நார்மலான ஸ்கேல்பிங் வந்து இருக்கும். இன்ட்ராடேஸ் வந்து இருக்கும். இன்ட்ராடேல இருந்து நம்ம இப்படி கம்ப்ரெஸ் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிடி வந்து இருக்கும். ஓகேங்களா? ஐசிடி டீப்பாக இருக்காது. நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்து வச்சுப்போம். எஸ்எம்சிக்கு ஐசிடி எவ்வளோ சப்போர்ட் பண்ணுதோ அதை மட்டும் நம்ம அதை எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஐசிடி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ அண்டு வால்யூம் ப்ரொஃபைல் எப்படி யூஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்னு இருக்கும். பட் உங்களுக்கு எஸ்எம்சி பியூராக தெரிஞ்சிருச்சு. பர்ஃபெக்டாக நீங்கள் ஒரு என்ட்ரி அப்ரோச் பண்ணுறீங்கனாலே வால்யூம் ப்ரொஃபைல் அண்டு ஆர்டர் ஃப்ளோ தேவையில்லை. ஓகேங்களா? எஸ்எம்சியில் பியூராக ஏன்னா எஸ்எம்சி பேஸ்ட் அங்கேருந்து தான் இந்த வால்யூம் ப்ரொஃபைலே வந்து இருக்கும். ஓகேங்களா? வால்யூம் ப்ரொஃபைல் அண்டு நமக்கான அந்த ஆர்டர் ஃப்ளோவும் வந்து இருக்கும். அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கங்க. இதுலேயும் இன்ட்ராடேஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கோர்ஸாக இருக்கும். இது ஜஸ்ட்டு ட்ரிக்ஸு இந்த மாதிரி கிடையாது. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எஸ்எம்சி வந்து பேசிக் டு அட்வான்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ட்ரிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ட்ரிக்ஸ்னால் பிஓஎஸ் நடக்குது, சோர்ச் நடக்குது, சப்ளை விடுங்க, செல் பண்ணுங்கள். இவ்வளோ தான் இருக்கும். ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், எதனால் பண்ணுறோம், எது வரைக்கும் நம்ம பண்ணணும், எப்போ பண்ணணும் எதுவுமே தெரியாது. ரோபோட் மாதிரி இதை வந்து கண்டினியூஸாக பண்ணுங்கன்ற மாதிரி இருக்கும். அப்படி இது கிடையாது. இது ஃபுல்லாக ஸ்ட்ரக்சரவே நம்ம ரீட் பண்ணணும். ஓகேங்களா? எதுக்கு நடக்குது, எதனால் நடக்குது, நம்ம என்ன பண்ணணும், ஒருவேளை இது ஒர்க் ஆகலைன்னா நம்ம எப்படி கிரியேட் பண்ணிக்கணும் அடுத்தது. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம், திடீர்னு ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா ஒர்க் ஆகாமலாம் போகாது. அப்படி ஒர்க் ஆகாமல் போச்சுனாலும் அது ஏன் ஒர்க் ஆகலான்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போது மார்க்கெட்டில் நம்ம மணி மேக் பண்ணணும் அப்படின்னா என்டையர் மார்க்கெட்டுமே நமக்கு தெரியணும். ஓகேங்களா? நான் வந்து கம்பேர் பண்ணியே நான் பேசுகிறேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு என்டையர் மார்க்கெட்டுமே தெரிஞ்சு நீங்கள் மணி மேக் பண்ணிட முடியுமா? அதெல்லாம் தேவையில்ல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து திரும்ப திரும்ப பண்ணுங்க. ப்ராஃபிட் வரும். அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கரெக்ட்டு தான். ஒரு சின்ன விஷயத்த எடுத்துட்டு திரும்ப திரும்ப பண்ணாலும் ப்ராஃபிட் வரும் மார்க்கெட்ல. அந்த சின்ன விஷயம் ஒரு நாள் ஒர்க் ஆகாம போச்சுன்னா, உங்களுக்கு அங்கேயே வந்து முடிஞ்சிரும். உங்களோட ட்ரேடிங் லைஃப்ன்றதே அங்க முடியிற மாரி ஆயிரும். அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு மார்க்கெட்ல எல்லாமே தெரியணும். ஓகேங்களா? எல்லா விஷயமே தெரியணும்.
நீங்க பண்றத ஒரு விஷயத்த எடுத்துட்டு திரும்ப திரும்ப பண்ணுங்க. பிரச்சனை இல்ல. 100% கரெக்ட். ஆனா, மார்க்கெட்ல எல்லா விஷயமுமே தெரியணும். ஏன் நடக்குது? இப்ப இந்த இடத்துல நம்ம லாஸ் ஆயிருக்கோம். இது ஏன் லாஸ் ஆயிருக்கோம்? அது எல்லாமே கண்டுபிடிக்கணும். எல்லா விஷயத்த வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோர்ஸ் இல்ல, அதனால லாஸ் ஆயிட்டோம். லிக்விடிட்டி இல்ல, அதனால லாஸ் ஆயிட்டோம். அப்படி பார்க்கக்கூடாது. ஸ்ட்ரக்சர ரீட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து தெரிஞ்சா தான் மார்க்கெட்ல மணியே மேக் பண்ண முடியும். சஸ்டெயின் ஆக முடியும். ஒரு சின்ன விஷயத்த எடுத்துட்டு திரும்ப திரும்ப அதுவே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு கொஞ்ச நாளுக்கு வந்து நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அது நமக்கு ஒர்க் ஆகாம போயிரும். அது ஏன் ஒர்க் ஆகலன்றத கண்டுபிடிச்சா தான் நெக்ஸ்ட்டு வேற விஷயத்த நம்ம எடுக்க முடியும். அப்போ மார்க்கெட்ல எல்லாமே தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் நம்ம ஈஸியா ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம கோர்ஸ் எப்படி இருக்கும்னா, என்டையர் எல்லாமே வந்து சொல்லிக் குடுத்துருவோம். ஓகேங்களா? எல்லாமே சொல்லிக் குடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 5 டேஸ் வந்து நமக்கு கிளாஸ் வந்து எப்படியாவது கம்ப்ரஸ் பண்ணி முடிச்சுருவோம். 6த் 7 டேஸில நீங்க வந்து என் கூட உட்காந்து ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபுல்லா ட்ரேடிங் தான் இருக்கும். பட் இந்த 7 டேஸ் நமக்கு பத்தாது. மினிமம் 25 டேஸாவது வேணும். ஸோ இதுவரைக்கும் நான் ஸ்டூடண்ட் கிட்ட கேட்ட வரலும் 10 டேஸுக்கே வந்து அ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுற மாரி இருக்கும் அப்படின்னு நெறைய பேர் சொல்ட்டாங்க. எனக்கே வந்து தெரியும். 10 டேஸ்ல வச்சோம்னா ரொம்ப ப்ரெஷரா இருக்கும். அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் கான்செப்ட்ட சொல்லிக் குடுத்துருவோம். கான்செப்ட்ல இருந்து இப்ப நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட்ன்றது தனி. கான்செப்ட்ட படிச்சோனே ப்ராஃபிட் வந்துரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. கான்செப்ட்ன்றது ஜஸ்ட் ஒரு ரூல். அத தெரிஞ்சுக்கணும். எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அத தெரிஞ்சுக்கிட்டு, இந்த ரூல நம்ம எப்படி மார்க்கெட்ல அப்ளை பண்றோம், எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும், எடுக்கணும் அப்படின்றது, அது எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? கான்செப்ட் தனியா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் தனியா இருக்கும். 2மே இருந்தே ஆகணும். ஓகேங்களா? 2மே வந்து இருக்கணும். இது 2மே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான், இது 2மே நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா மட்டும் தான் உங்களால ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஏன்னா, எஸ்எம்சின்றது நார்மல் ட்ரிக்ஸ் கிடையாது. எஸ்எம்சின்றது ஒரு கடல் மாதிரி. எஸ்எம்சி அண்ட் ஐசிடி அப்படின்றது 2மே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட். 2மே கடல் மாதிரி. இத ஃபர்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அந்த 7 டேஸ்ல உங்களுக்கு ஃபுல்லா பியூரா வர்ற மாரி ஸ்ட்ரக்சர் வந்து நான் மேக் பண்ணி வச்சிருக்கேன். கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் நான் மேக் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு கான்செப்ட் என்ன? ஏன்? அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் ஆ அந்த இடத்துல நம்ம எப்படி என்ட்ரி போகணும்? எப்படி அப்ரோச் பண்ணணும்? அப்படின்றது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ அந்த 2 டேஸ்ல கெயின் பண்ணுவோம். 2 டேஸ்ல நீங்க என் பக்கத்துல உட்காந்து ட்ரேட் பண்ணுவீங்க. என்டையர் டேவுமே ட்ரேட் பண்ணுவீங்க. ஒவ்வொரு ட்ரேட் அப்ரோச் பண்ணும்போது, ஏன் அப்ரோச் பண்றோம் அப்படின்றதுக்கான ரீசன் நான் அங்க குடுத்துக்கிட்டே இருப்பேன். அங்கேயே உட்காந்துக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? நெறைய யூஸ்ஃபுல்லான ஒரு ஒரு பொட்டன்ஷியலான ஒரு இதா இருக்க போகுது இந்த கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கும் கிளாஸ். அவ்வளோதான் வந்து சொல்லுவேன். சரி. ஆல்ரெடி என்கிட்ட படிச்ச ஸ்டூடண்ட்டுக்கு இந்த நியூ ஸ்ட்ராட்டஜிஸ நான் வந்து ஆஃப்லைன் எடுத்தேன் ஃப்ரீயாவே. ஃப்ரீயானா அவங்க ஸ்டேக்கும், ஃபுட்டுக்கும் மட்டும் பே பண்றாங்க அவ்வளோதான். ஓகேங்களா? நானும் எக்ஸ்ட்ரா அதுக்கு அவங்களுக்காக பே பண்றேன் டைம் ஸ்பெண்ட் பண்ணி. அவங்களுக்கு ஒரே ஒரு சிங்கிள் பேட்ச் மட்டும் நான் இந்த செப்டம்பர் மந்த்து போட்டிருக்கேன். இந்த நியூ ஸ்ட்ராட்டஜிய மட்டும் அவங்களுக்கு நான் சொல்லிக் குடுப்பேன். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு எஸ்எம்சி தெரியும். அவங்க வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தான் எஸ்எம்சில எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இந்த நியூ ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு வந்து நம்ம குடுத்துருவோம். ஓகேங்களா? குடுத்துட்டு அவங்கள வந்து 2 டேஸ் வந்து ட்ரேட் பண்ண வைப்போம். இங்கேயே சேம் கொடைக்கானல்ல 3 டேஸ் பேட்ச் வந்து நம்ம போட்டுருக்கோம். ஸோ அவங்கலாம் வந்து பண்ணட்டும். பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? சரி. அதுக்கப்புறம் இப்போ ஒரு சின்னதா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். எப்படின்னா, என்னோட வீடியோ ரெகுலரா நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, அ நை மார்னிங் வந்து 6:30க்கு வந்து நம்மளோட வீடியோ வந்து அப்லோட் ஆகும். ஓகேங்களா? எப்பயுமே வந்து 6:30க்கு அப்லோட் ஆகும். இப்போ நான் ஒரு கரன்சி பேர் அனலைஸ் பண்றேன் அப்படின்னா, மார்னிங் 6:30க்கு அப்லோட் ஆகுது. நீங்க மார்னிங் 6:30க்கு நீங்க பார்க்குறீங்க. வீடியோ வந்து பார்க்குறீங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு என்ட்ரி வந்து நீங்க அப்ரோச் பண்றீங்க. ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, மார்னிங் 6:30க்கு வீடியோ நான் அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? அது இப்ப நான் 8:30க்கு நான் சேஞ்ச் பண்றேன். இப்ப 8:30க்கு நீங்க பார்க்குற வீடியோ, நான் என்ன சொல்லியிருக்கனோ, அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஈவினிங் ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதாவது முடிஞ்ச வரைக்கும் அ ட்ரேட் வந்து அப்படியே நான் அப்ரோச் பண்ணி, இல்ல என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத பத்தி அனலைஸ் பண்ணி ஈவினிங் 6:30க்கு நீங்க மார்னிங் 8:30க்கு நீங்க பார்க்குறீங்கன்னா, ஈவினிங் 6:30க்கு உங்களுக்கு அடுத்த வீடியோ அந்த அப்டேட் வந்து நான் சொன்ன கரன்சி பேரோட அப்டேட் வந்து என்ன இருக்கு அப்படின்றத ஒரு சின்ன
வீடியோ ஒரு 5 மினிட் ஒரு 10 மினிட் இந்த மாதிரி ஒரு சின்ன வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த ஐடியா எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்டில் வந்து சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிற வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு, நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கொடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட லாஸ்ட் வீடியோவோட அப்டேட்டை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது ஈவினிங் 6:30க்கு அப்லோட் ஆகும். 6:30 ஆர் 7:00 இன்னும் டைம் ஃபிக்ஸ் பண்ணல. அது வந்து அப்லோட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் லாஸ்ட் வீடியோவோட அப்டேட் மட்டும்தான் இருக்கும். எவ்ரி மார்னிங் நியூ அப்டேட் வரும். அந்த அப்டேட்டோட ரிசல்ட்டு ஈவினிங் 7:00 அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? சரி. யூரோஎஸ்டி அண்ட் கோல்டு மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். யூரோஎஸ்டி நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவோட எண்டு கார்டில் அந்த வீடியோ கொடுக்குறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் மிட்டிகேட் இது ஆக்சுவலாக இன்ட்ராடே இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்து இந்த டிமாண்ட்லேருந்து மேலே போகணும்னு சொல்லியிருந்தோம். அப்படி இது ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா ஃப்ளிப் எடுக்கிறோம், பை பண்ணுறோம், இந்த சப்ளைலேருந்து நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ரைட்டா? மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், மிட்டிகேட் வந்து பண்ணியிருக்கான். 4 ஹவர் போகிறோம். 4 ஹவரில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணியிருக்கானான்னு பார்க்கணும். ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணல. தெரியுதுங்களா? இந்த இடத்துல நமக்கு ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணலை. சரி, இப்போ மார்க்கெட் வந்து ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணாமல் நமக்கு 4 ஹவரில் சோச் வந்து கொடுத்தா நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம் அந்த டிமாண்ட் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, நமக்கு சப்ளை மிட்டிகேட் பண்ணிட்டு நமக்கு சோச் பண்ணுறதை விட்டுட்டு இங்கேருந்து பொறுமையாக வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ யார் வந்து நமக்கு மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கா? செல்லர் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணலை, பையரும் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணல. 2 பேரும் ஈவனாக இருக்கனால தான் மார்க்கெட் இந்த மாதிரி மெதுவாக வருது. பையரை விட கொஞ்சம் செல்லர் அதிகமாக இருக்காங்க. ஓகேங்களா? அப்போது செல்லர் வந்து நமக்கு வந்து டாமினேட் பண்ணுறாங்களா, பையர் டாமினேட் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஈவனாக இருக்காங்க. செல்லர் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. ஓகேங்களா? அப்போது பையர் இப்போ ட்ரெண்ட் என்னவா இருக்குது, இது பியூஎஸ் பண்ணி பையில் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு மார்க்கெட் ஃபுல் டீப்பாக போயிட்டு ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணல. அப்போ பை போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. செல்லும் பவர் கம்மியாக இருக்குது. அப்போ இதிலே தெரிஞ்சிச்சு சம்திங் மார்க்கெட் வேறு எங்கேயோ பை ஆர்டரை விட்டு வச்சிருக்கு. ஓகேங்களா? அது இந்த டிமாண்டாக இருக்கலாம், அதுக்கப்புறம் இந்த டிமாண்டாக இருக்கலாம். இது ஆல்ரெடி மிட்டிகேஷன் இந்த டிமாண்ட். ஓகேங்களா? இது இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட், மேலே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டாக இருக்கலாம். இதிலேருந்து மார்க்கெட் வந்து பை வந்து போக வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பை எடுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா பை எடுக்கக்கூடாது. ஏன்னா சப்ளையில் ஆல்ரெடி கண்ட்ரோல், நம்ம ரூல். இப்போ பை பார்க்கக்கூடாது, சப்ளையில் செல் மட்டும்தான் பார்க்கணும். அப்போது மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டில் எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லை இந்த டிமாண்டில் எடுத்துகிட்டு போனாலும் சரி, நம்ம பை வந்து பண்ணக்கூடாது. பட் இதில் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன். இதில் பை எடுத்தானா நம்ம பை போக வேண்டாம். பட் இதில் பை எடுக்கிறானா நம்ம பை போகலாம். இதில் பை வந்து போகிறான்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல பை செட்டப் நம்ம பார்த்து பை வந்து பண்ணலாம். அது மார்க்கெட் வரட்டும், அப்டேட் வந்து கொடுக்குறேன். இப்போது இந்த டிமாண்டை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இந்த டிமாண்டில் இருந்து நமக்கு இதை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இதில் பை பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கண்டிஷனாக சொல்கிறேன், பை பண்ணக்கூடாது. இந்த இடத்துல இந்த டிமாண்டில் பை வந்து நம்ம பண்ணக்கூடாது. பட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ளைக்கு வரட்டும், இல்லைனா மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த டிமாண்ட் வரைக்கும் செல் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட அந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி மூவ்மெண்ட். ஓகேங்களா? சரி, டெய்லி போகிறோம். டெய்லியில் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த சப்ளைவை விட மேலே இருக்க சப்ளை தான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது லோவர் டைம் ஃப்ரேம்லேயும் நமக்கு மேனிபுலேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போது இது ஃபெயிலும் ஆகலான்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? நமக்கு 2 பிளான் எப்பயுமே இருக்கணும். நடந்தால் என்ன பண்ணணும், நடக்கலைன்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு 2 பிளான் இருக்கணும். ஸோ இந்த சப்ளை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்கேஸ் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ளிப் எடுத்து பை வந்து ட்ரை பண்ணுறோம். இங்கே பை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணணும். ஓகேங்களா? இந்த சப்ளை வரைக்கும் நம்ம பை வந்து பண்ணிட்டு இந்த சப்ளைலேருந்து நம்ம
என்ன பண்ணணும், இந்த சப்ளைலேருந்து நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? யூரோஸ்டில இதான் வந்து மூவ்மெண்ட். ஓகே. மார்க்கெட் நடக்கட்டும். நடந்ததுக்கப்புறம் ஏன் நடந்துச்சு? எதுக்காக நடந்துச்சு? அப்படின்றத பத்தி நம்ம யூடியூப்ல அப்லோட் வந்து பண்ணிட்டே வருவோம். ஓகேங்களா? டச்ல இருங்க. ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க. பார்த்துருப்பீங்க. மேபி இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா, இந்த வீடியோவோட எண்டு கார்ட்ல அந்த வீடியோ குடுக்குறேன். இல்லன்னா, இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வாங்க. சரி 4 ஹவர்ல இந்த இடத்துல சப்ளை இருக்கு. சப்ளைல நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது ஃபெயில் ஆகவும் சான்ஸ் இருக்கு. மேல இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து செல் ஆக சான்ஸ் இருக்கு. அப்படின்னும் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து என்ன பண்றான், இந்த ரீஃபைன்மென்ட்க்கு மார்க்கெட் வரான். இந்த ரீஃபைன்மென்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்ப்போம். ஓகே. சப்ளை 4 ஹவர் ரைட்டுங்களா? 4 ஹவர்ல நமக்கு கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ வந்து எடுக்கல. நோ கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? சரி. அப்ப ரீஃபைன்மென்ட் வந்து எடுத்திருக்கு. 5 மினிட் போவோம். 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கா? நோ கன்ஃபர்மேஷன். கன்ஃபர்மேஷனே குடுக்காம சப்ளை பிரேக் பண்ணிட்டான். இதில நம்ம என்ட்ரி போயிருப்போமான்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி போயிருக்கவே மாட்டோம். நம்மளோட ரூல் கிரியேட் ஆகல. அப்ப இத தூக்கிடுங்க. இது தேவையில்ல. அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஹைய எடுத்துட்டு, இங்க இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வந்துட்டா. 2 சொல்லியிருந்தோம். இது வந்து லிக்விடிட்டியா இருக்க சான்ஸ் இருக்கு. இங்கருந்து செல் ஆக சான்ஸ் இருக்குன்னு நம்ம 2 சினாரியோ வந்து குடுத்துருந்தோம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன பண்றான், இந்த இடத்துல சப்ளை வந்து மிட்டிகேட் பண்றான். ஓகே. 4 ஹவர் போறோம். 4 ஹவர்ல ரீஃபைன்மென்ட் மிட்டிகேட் ரைட். ரீஃபைன்மென்ட் மிட்டிகேட் பண்ணனால நம்ம என்ன பண்றோம், 15 மினிட்ஸ் போறோம். 15 மினிட்ஸ்ல நமக்கு ப்ராப்பர் சோச் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பிஓஎஸ் இருக்கு. இங்க ஒரு சோச் இருக்கு. ரைட். இந்த இடத்துல டிமாண்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டான டிமாண்ட் வந்து இதில நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இங்க தான் இருக்கு. இந்த டிமாண்ட்ல தான் ரியாக்ட் பண்ணி போறான். வேற எங்கேயாவது டிமாண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் வந்து இல்ல. ரைட். அப்போ இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்றான். இப்போ நம்ம பை பண்ணலாமா? செல் பண்ணலாமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெண்ட் என்னவா இருக்கு? நமக்கு பைல இருக்கு. ரைட். ஆனா, நமக்கு சப்ளைல மிட்டிகேட் பண்ணியிருக்கு. ரைட்டா? சப்ளைல மிட்டிகேட் பண்ணியிருக்கு. சப்ளைலேருந்து மார்க்கெட் செல்லும் ஆகலாம். ரைட்டா? இப்போ மிட்டிகேஷனோட ரூல்ஸுக்கு நம்ம வரணும். 4 ஹவருக்கு போறோம். 4 ஹவர்ல மிட்டிகேஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்கா பாருங்க. டெய்லிக்கு போறேன். சப்ளைய பாருங்க. ஓகேங்களா? இந்த சப்ளை பாருங்க. மிட்டிகேஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு டாட் லைன்ஸ் தெரியுது பாருங்க. அந்த லைன தாண்டி மார்க்கெட் மேல போகணும். ஓகேங்களா? அப்போ 4 ஹவர் வந்து போவோம். ரீஃபைன்மென்ட்ட மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ரைட். 15 மினிட்ஸ் போறோம். 15 மினிட்ஸ்ல ஸ்டில் மார்க்கெட் பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸ்டில் செல்லுக்கான கன்ஃபர்மேஷன் குடுக்கல. அதனால தான் மார்க்கெட் இந்த 50%க்கு போறதுக்கு ட்ரை பண்றனால தான் இந்த டிமாண்ட் இப்போ ஒர்க் ஆயிருக்கு. ரைட்டா? அது இல்லாம இந்த இடத்துல ஃபுல்லா லிக்விடிட்டி இருக்கு. ஓகேங்களா? இந்த லிக்விடிட்டி. ஆ இதுல வந்து நெறைய பேரு இந்த லோவ சோர்ஸா எடுப்பாங்க. அப்படி நம்ம சோர்ஸா எடுக்கக்கூடாது. அப்படி சோர்ஸா எடுத்தவங்களுக்கு தான் இந்த சப்ளைல நமக்கு ரியாக்ட் பண்ணி போயிட்டு இந்த டிமாண்டுக்கு ட்ரெண்ட் டிமாண்டுக்கு ரியாக்ட் பண்ணி மேல போய் பிரேக் ஈவன் அடிச்சிருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் இப்படி வந்து மேல போறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. இன்னொரு மூவ்மெண்ட் மார்க்கெட் இங்கருந்து நமக்கு செல்லும் ஆகலாம். ஏன்னா, சப்ளையோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஓகேங்களா? சரி. இங்கருந்து செல் ஆயிட்டான்னா, நமக்கு கரெக்ட்டான ஒரு செல் கிடைச்சிருக்கா? கரெக்ட்டான ஒரு செல் போறதுக்கு என்ட்ரி இங்க கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ட்ரி கிடைக்காது. ஏன்னா, தொட்டானா கீழ வரணும். அத விட்டுட்டு, இங்க போயிட்டு இந்த இடத்துல டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு? இந்த இடத்துல பையர்ஸும், செல்லர்ஸும் ஈவனா இருக்க சான்ஸ் இருக்கு. அப்ப மறுபடியும் மேல போயிட்டு 50%லேருந்து கீழ அடிப்பான். ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு இன்ஸ்டிடியூஷனல் மூவ் வருது அப்படின்னா பெட்டர். இன்ஸ்டிடியூஷனல் மூவ் வரல இன்னும். ஓகேங்களா? அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்ஸ்டிடியூஷனல் மூவ் வந்தா செல் போவோம்.
ஓகேங்களா? எல்லாரும் வந்து சப்ளைனா செல்லு அந்த இடத்துல போய் கன்ஃபர்மேஷன பார்த்து செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த இடத்துல யார் செல் பண்றான்றத கண்டுபிடிச்சுக்கணும். கண்டுபிடிச்சுட்டு தான் செல் பண்ணணும். அதுதான் வந்து நமக்கு பெஸ்ட். இதில நம்ம அ சில ஐசிடியோட கான்செப்ட்ட உள்ள எடுத்துட்டு வருவோம். அப்புறமா ஆர்டர் ஃப்ளோ நான் யூஸ் பண்ண மாட்டேன். இருந்தாலும் கத்துக்குங்க. ஆ இந்த இடத்துல ஐசிடி அப்புறம் நெறைய விஷயங்கள் வந்து எடுத்துட்டு வருவோம். அதெல்லாம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா, நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? சரி. இதான் வந்து அப்டேட். ஸோ மார்க்கெட் வந்து நம்ம பிளானுக்கு இன்னும் வரல. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி ஓகே. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஆ கமெண்ட்ஸ்ல வந்து ஃபீட்பேக் வந்து குடுங்க. அப்புறம் உங்க ட்ரேட் பண்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஆ இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்க புதுசுனா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சரி ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ புதுசா ஒரு கரன்சி பேர் அனலைஸ் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்றத பத்தின ஃபுல் டிஸ்கஸ் வீடியோஸ்லாம் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? நெறைய நாலேட்ஜ் கெயின் பண்ணிக்கங்க. ஸோ நெறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் இந்த யூடியூப் சேனல்ல. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே. தேங்க் யூ.